உன்னுடைய மூக்குத்திகளை நீ விட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன். ஆனால் இந்த ஓட்டு போட பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை நீட் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியினர் எங்களுக்கு தேவை கிடையாதுங்க, நீங்க எப்படியாவது கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராடினாலும் பாஜக, அதாவது மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப தொன்மையோட நாங்க அதை பண்ணுவோம், இதனால இத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டேன், ஆட்சியை புடிச்சிட்டேன்னா அந்த நொடியே என்னுடைய முதல் சிக்னேச்சர் நீட்டை கேன்சல் பண்றதாதான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களும், என் அப்பாவுக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும், அவர் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும், அவருக்கு என்ன வழிங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இப்போ வரைக்கும் கண்டனம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து சொன்னீங்களே ஏங்க பண்ணல அப்படின்னு சொல்லி. பட் அவங்க சொல்ற ஒரு விஷயம், காங்கிரஸ் வந்திருந்தாங்கன்னா நாங்க சொன்னதை அவங்க செஞ்சிருப்பாங்க, பாஜக வந்ததுனால செய்யலைன்னு அதுல இருந்தும் ஜெர்க்கடிச்சிட்டாங்க. சோ எனிவே இப்போ இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, தமிழகத்துல நீட் விதிமுறையினுடைய உச்சகட்ட உராய்ச்சல். ஏன் எதுக்கு இப்போ எல்லா இடத்துலயும் தான் நீட் எக்ஸாம் நடக்குது, தமிழகத்துல மட்டும் ஏன் அவ்வளவு குடைச்சல் அப்படிங்கறத சீமான் அவர்களும், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா கேட்கிறாரு. சோ தாலியில மூக்குத்தில எல்லாம் விட்டடிக்கலாம் அப்படின்னு சொல்ற நீங்க, இதெல்லாம் விட்டடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற நீங்க, இவ்வளவு பெரிய வாக்கு பெட்டியில பிட் அடிக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதுல எவ்வளவு சூழ்ச்சி நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தவங்களும் உள்ள வரவங்களுக்கு எல்லாம் தாலி அவுத்து வச்சிடணும், பட்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு கட் பண்றீங்க, எவ்வளவு மோசமா பண்றீங்க. இந்த அளவுக்கு பட்டன்ல எல்லாம் கொத்தான்ல யாராவது வந்துட்டு பிட் எடுத்துக்கிட்டு வந்து எழுதுவாங்களா? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்ப இத்தனை இவ்வளவு பேர் எழுதுறாங்க, ஆனா யாருக்குமே குடைச்சல் கொடுக்காம ஏன் நீங்க எதுக்காக எங்களுடைய தமிழகத்துல இருக்கிற என் பசங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அழுத்தமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. சோ அவர் கேட்கிற கேள்விகளை வெலாசி நூலா தொங்க விடுற மாதிரி பாஜகவுக்கு போகுதுங்க அந்த கொஸ்டின். ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விஷயத்துக்கு அப்படியே அடுத்த ரிப்ளை அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நாங்க வந்து எல்லாருக்கும் பொதுவா எல்லா மாநிலங்களையும் நடக்குது, எங்கேயுமே இவ்வளவு அளவுக்கான ஒரு திருத்தத்தோட பண்ணல, இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் கூடாதுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது அழகா அவங்களும் பின்பற்றி இதுதாங்க ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனா யாரும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பட்டன்ஸை கட் பண்றதும், அவங்களுக்கு ஏதாச்சும் தூக்கிட்டு வந்து கொடுக்கறதும், லாஸ்ட் நேரத்தில் தாலியை கழட்டிட்டு போய் கொடு, இந்த மாதிரி பல விஷயங்களை ஊடகங்கள்ல ரொம்ப விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமா பேசக்கூடிய விஷயமா மாறணும் அப்படிங்கிறதுனால நியூஸ் சேனல்ஸ் பல என்ன பண்றாங்க, அதெல்லாம் போய் ஜூம் பண்ணி அவங்க வீடியோ எடுத்து அதை வைரல் ஆக்கி நிறைய பேரும் வந்து திட்டுற மாதிரி மாத்துறாங்க. சோ இப்போ இதுக்குன்னு ஒரு ஐடிவிங்க இருப்பாங்க, லைக் நீட்டுக்குன்னு ஒரு குழு இருப்பாங்க இல்லையா? சோ அந்த குழு யார் இந்த மாதிரி வேலைகளை பண்ணது, யார் இப்படிலாம் போட்டது வீடியோஸ் அப்படிங்கறத தேடி அதற்கு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. சோ தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றதும் லைக் சீமான் அவர்கள் சொல்றதையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு விஷயம் தான். சோ எல்லா மாநிலங்களையும் நடக்கும் போது தமிழகத்துக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு கெடுபுடி, எதுக்காக இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுதான். சோ இவங்க சொல்றது என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது தான், பட் இங்க யாரோ ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சோ யாருங்கிறத யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா நம்ம பாக்குறோம். நீட் விதிமுறைகள் இப்படி இருக்குமா அப்படின்னு எல்லாரும் அரசியல் புரசலா பேசுறதை விட இந்த வருஷம் ரொம்ப கெடுமுடியாதான் இருந்துச்சு. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்றும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.